ரகசியபுரங்கிற கிராமத்துல நடந்த கதை தான் இந்த கதை. திடீர்னு இந்த கிராமத்துல காத்து வீச ஆரம்பிச்சிடுச்சு. சாயந்தரம் ஆனதும் பயங்கரமான காத்து அடிக்கும். அதனால மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. யாரு எவ்வளவு சத்தம் போட்டாலும் கூப்பிட்டாலும் யாருமே அந்த ஊர்ல அவங்க கதவை திறக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏன், அவங்க வீட்டு கதவை தட்டி சத்தம் போட்டா கூட யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வெளியூர்ல இருந்து ஒரு குடும்பம் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தான். அவன் பேரு கோலு. அவன் பேரு எப்படியோ அந்த அளவுக்கு அவன் சேட்டையும் பண்ணுவான். வந்த உடனேயே கிராமம் பூராவும் அவனோட சேட்டைய ஆரம்பிச்சிட்டான். ஆனா சாயந்தரம் ஆனதும் அந்த ஊர்ல அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவு மூடிக்கிட்டாங்க. அத பார்த்த உடனே அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா அவன் சிட்டில இருக்கும்போது ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் விளையாடுவான், படிப்பான், டிவி பாப்பான். இது அவனுடைய வழக்கம். இத பத்தி கேட்டதுக்கு அவங்க சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் ராத்திரி வேலை முடிச்சு திரும்பி வரும்போது, அட என்ன இது, வெயில் காலத்துல இப்படி ஒரு புயல் மாதிரி வருது? இது ஒண்ணும் புயல் இல்ல, நாங்க வரதுக்கான அறிகுறி. நாங்க எத்தனையோ கிராமத்தை சுத்தி வந்திருக்கோம். ஆனா இந்த கிராமத்து மக்களோட மாமிசம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒரு ராத்திரி சாப்பிட்டா போதும், 4 ராத்திரிக்கு பசி எடுக்காது. அவ்வளவு நல்லா இருக்கும். நாங்க தினமும் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இந்த ஜனங்க வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்கள நாங்க 10-12 பேரை சாப்பிட்டுருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா எங்க கண்ணில் பட்டவங்க என்னைக்குமே எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. ஆகட்டும், எப்பவும் போல இவனை சாப்பிடுறத நானே ஆரம்பிக்கிறேன். அக்கா, இன்னைக்கு நான் ஆரம்பிக்கட்டுமா? இல்ல அக்கா, நான் தான் முதல்ல. அவங்க சித்தப்பா சொன்னதை கேட்டதும் கோலுவுக்கு எல்லார் மேலயும் பரிதாபம் ஏற்பட்டுச்சு. இது எப்படி சாத்தியமாக முடியும்? மனுஷங்க ராத்திரி வெளியில வர முடியாதுன்னா மரத்துல இருந்து விழற மாம்பழத்தை யாரு எடுத்துக்கிட்டு வருவாங்க? காவல் யார் காப்பாங்க? அதனால விவசாயத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? இப்படியே நடந்துச்சுன்னா இந்த கிராமமே ஒரு நாள் அழிஞ்சு போனாலும் போகலாம். அவன் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவனோட சித்தப்பாவும் மத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் நடக்குது, எங்களால என்ன பண்ண முடியும்? ஆனா கோலுவால 2 ராத்திரி பூரா தூங்கவே முடியல. அவங்க சித்தப்பா சொன்னதையே அடிக்கடி நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு கோலு யோசிக்கிறான். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி என்ன யோசிச்சு அவன் யாருக்கும் தெரியாம வெளியே வந்தான்னு தெரியல. அவன் இல்லாத விஷயம் தெரிஞ்சதும் வீட்ல இருக்கிறவங்க, அவங்க சித்தப்பா எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா பாதி ராத்திரியில இந்த கோலு எங்க போயிருப்பான்? அட, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மென்மையான இலசான பையன் வெளியே வந்திருக்கான். இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒரு சுவையான ராத்திரி தான். இப்பவே நான் இவனை வேட்டையாட போறேன். இல்ல, அக்கா தான் முதல்ல. நில்லு, நீ என்ன சாப்பிட முடியாது. ஏன், நீ கல்லால செய்யப்பட்டவனா? இல்ல, கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை உங்க தங்கச்சிக்கு கொடுக்கறீங்களாமே. அதனால என்ன? அக்கா தான் முதல்ல. பாரு, நீ என்ன மாதிரியான தங்கச்சி? அட, லாஜிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. உங்க அக்கா சொல்றத நீ இது நாள் வரைக்கும் கேட்டுட்டு வந்த. அக்கா தானே இது வரைக்கும் முதல்ல சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீ சாப்பிடு. ஆமாக்கா, முதல்ல நான் இன்னைக்கு சாப்பிடுறேன். நீ எப்படி முதல்ல சாப்பிடுவ? இது நாள் வரைக்கும் நான் தானே முதல்ல சாப்பிட்டேன். அதனால முதல்ல இவனை நான் தான் சாப்பிடுவேன். அட, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இது நாள் வரைக்கும் பெரியவங்கள சாப்பிட்டீங்க, அதனால அக்கா முதல்ல சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் சின்னவ வந்திருக்கேன், அதனால தங்கச்சி தான் சாப்பிடணும். ஆமாக்கா, இவன் சரியா சொல்றான். வாயை மூடு. அக்கா சொல்றத கேட்காம ஒரு சின்ன பையன் சொல்றத கேக்குறியா? குழந்தை சரியா தான் சொல்றான். இன்னைக்கு அவனை நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். அப்போ நீ சாப்பிட்ட எச்சியை என்கிட்ட கொடுப்பியா? இது நாள் வரைக்கும் இவங்க கூட எச்சியை தானே சாப்பிட்டாங்க. நீ முதல்ல எப்படி சாப்பிடுறேன்னு நானும் பாக்குறேன். நீங்க முதல்ல எப்படி சாப்பிடுறீங்கன்னு.
அட நம்ம பேய்களோட வாழ்க்கை இந்த மாதிரி துர்குணங்களை வச்சிருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் இழக்கிறோம். இவன் கூட நமக்கு இல்லைன்னா நம்மளால எப்படி வாழ முடியும்? இப்ப நம்மளோட முடிவு நெருங்கிடுச்சு. தம்பி கோலு, நீ நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் ஆகல சித்தப்பா. அங்க பாத்தீங்களா, உங்க ஊர் 2 பேய்களும் தண்ணியா மாதிரி ஓடுறாங்க. ஆ, நாங்கெல்லாம் பார்த்தோம். நீ எப்படி இந்த மாதிரி செஞ்ச? சித்தப்பா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பேய்க்குள்ள மறைஞ்சிருக்கிற துர்குணங்களை வச்சு தீர்த்துக்கலாம். நீங்க தானே சொன்னீங்க பேய்ங்க 2 பேரும் முதல்ல யார் சாப்பிடுறதுன்னு பேசிக்கிட்டாங்கன்னு. அதுல பெரியவங்க முதல்ல சாப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது எப்பவுமே முதல்ல அவங்க சாப்பிடுறத பத்தி தான் பேசுவாங்கன்னு. ஆனா தங்கச்சியோட ஆசை நிராசையாவே இருந்திருக்கும். அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த போட்டியை வச்சு நான் ஆதாயம் தேடிக்கிட்டேன். அவன் சொன்னதை கேட்டு கோலுவோட சித்தப்பா மட்டும் இல்ல, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு கோலுனால 2 பேய்ங்க கிட்ட இருந்து அந்த கிராமமே தப்பிச்சிடுச்சு.